பம்பாய் மாகாணத்தில் அருள்மிகு கௌபீனேஸ்வரர் கோயிலில் அன்று நடந்த கதாகீர்த்தனத்தின் போது சாயியின் அருள் பற்றிய சொற்பொழிவை தாசகனு மகராஜ் ஐயா அவர்கள் அங்கு ஆற்றுகிறார். அப்பொழுது நிறைய பேர் கீர்த்தனம் கேட்பதற்காக வந்திருந்தனர். அவர்களில் சோல்கர் என்ற பக்தர் ஒருவர் இந்த பாபாவின் அருளுரையை கேட்டபொழுது அவர் மனதினுள்ளே சாயியிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்காக தேர்விற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பாபா, என்னுடையது ஒரு ஏழை குடித்தனம், என்னுடைய வாழ்க்கையே ஒரு இந்த அரசு வேலை கிடைப்பதை சார்ந்தே இருக்கிறது. அதற்காக நான் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றாக வேண்டும். மும்முரமாக நான் படித்திருக்கிறேன். ஆயினும் உங்களுடைய அருளினால் நான் அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அப்படி நான் வெற்றி பெற்றுவிட்டால் உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து உம்முடைய நாமத்தை சொல்லி கற்கண்டு விநியோகம் செய்கிறேன். இது என்னுடைய வேண்டுதல் என்று தீர்மானம் செய்து கொண்டு சாயியிடம் மனதினுள் வேண்டிக் கொள்கிறார். பிறகு அவர் வேண்டிக் கொண்டவாறே அந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்று அவருக்கு அந்த வேலையும் கிடைக்கிறது. சாயி அவர்களை தரிசனம் செய்வதற்காக சீரடிக்கு செல்ல வேண்டும். ஆயினும் அவருக்கு அந்த அளவிற்கு கையில் பணம் இல்லை. ஆகவே அவர் சீரடி சென்று தனதுடைய நேர்த்திக்கடனை செலுத்தும் வரை தாம் தேநீரில் சர்க்கரை சேர்த்து கொள்ளப் போவதில்லை என்று மனதினுள் தீர்மானம் செய்து கொண்டு பரீட்சையில் வெற்றி பெற்ற பிறகு அவர் அவருடைய தேநீரில் சர்க்கரை கலந்து குடிப்பதே இல்லை. இவ்வாறு சிறிது காலம் அவர் சிறுக சிறுக பணம் சேர்த்து வைத்து சீரடிக்கு வருகிறார். நிர்மலமான மனதுடன் சீரடி சென்று கற்கண்டு விநியோகம் செய்து பாபாவிற்கு ஒரு தேங்காயையும் சமர்ப்பணம் செய்கிறார். பின்பு அவர் அங்கு அமர்கிறார். சாயி தரிசனம் அவருக்கு ஆனந்தம் அளிக்கிறது. அப்பொழுது சாயி இந்த சோல்கர் உடன் வந்த பக்தரிடம் கூறுகிறார், இவருக்கு சர்க்கரை பூரிதமாக போடப்பட்ட தேநீர் பல கோப்பைகள் குடிப்பதற்கு கொடுங்கள் என்று சாயி கூறுகிறார். உடனே சோல்கர் அவர்களுக்கு ஆனந்தம். தம்முடைய இரகசியத்தை எவ்வாறு சாயிக்கு தெரிந்தது என்று வியப்படைந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. சாயியின் சரணங்களில் தலையை வைத்தார். பாபா தம்முடைய வாழ்நாளில் தேநீரை தொட்டதே கிடையாது. அப்படி இருக்க அவர் ஏன் அந்த நேரத்தில் தேநீரை பற்றி நினைக்க வேண்டும்? இவ்வாறு யாருக்கும் தெரியாத இரகசியம் சோல்கர்